There were two kinds of people, Israelites and Moses. அங்க ரெண்டு விதமான ஜனங்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள், மோசஸ் இருந்தார். Israelites were beaten. அவங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. only beatings தான் தெரியும் அவங்களுக்கு. இஸ்ரேலைட்ஸ் were always beaten. அவங்க இஸ்ரேல் வந்து யூதர்கள் வந்து எப்பவுமே அந்த அடிபாட்டு வாங்கி கொண்டே தான் இருந்தாங்க. Moses lived in the palace. ஆனால் மோசே வந்து அரண்மனையில வாழ்ந்தான். He lived in royalty. மோசே வந்து இப்ப ராஜரிகத்துல வாழ்ந்தான். Are you with me? புரியுதுங்களா? Everybody God brings out, Israelites and Moses. Israelites and Moses God brings out of Egypt. ஓகே, இந்த ஆண்டவர் வந்து இஸ்ரவேலர்களையும் மோசஸையும் இரண்டு பேர்களையும் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரார். Israelites keep saying we should have died in Egypt. இஸ்ரேலைட்ஸ் என்ன சொல்றாங்க, நாங்க எகிப்திலே மரித்திருக்க வேண்டும் அப்படியே பேசிக் கொண்டிருக்காங்க. Why did you bring us out from there? It is better in Egypt. எங்களை ஏன் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தீங்க? எகிப்தே நல்லா இருந்ததே. But Moses lived in the palace. ஆனால் மோசஸ் வந்து அரண்மனையில் வாழ்ந்திருந்தான். Did you see even one time Moses saying it was better in the palace? ஒரு காலம் எப்பயாவது மோசஸ் வந்து அந்த எகிப்துல அரண்மனையில் வாழ்ந்த வாழ்க்கை நல்லா இருந்தது எப்பயாவது சொல்லி இருந்து பார்க்கீங்களா? Show me one scripture which said ஏன்டா ஈஜிப்ட் விட்டு வெளியே வந்தே இவங்க கூட இருக்குதே. No. Israelites, even though they were living with poverty and brokenness and backs beaten every day, they said, we want that life. Moses, who lived in the pleasure of the royal palace, he said, I don't want that life. I don't want the promises, I want the presence. And he kept moving forward. இங்க ரெண்டு விஷயம் நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் வந்து அங்க வறுமையில அடிக்கப்பட்ட நிலைமையில அடி வாங்கி கொண்டே இருந்தாங்க, ஏழ்மையில இருந்தாங்க. ஆனாலும் என்ன பண்ண, அவங்க அந்த வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆனால் மோசஸ் வந்து அரண்மனையில் வாழ்ந்த பிறகு கூட அந்த வாழ்க்கை நல்லா இல்லை, எனக்கு வந்து எப்படி சௌகரியமும் தேவையில்லை, என் ஆண்டவருடைய பிரசனம் தான் எனக்கு தேவை. நம்ம ஆண்டவருடைய பிரசனத்தை நாடி வருகிறான். 1 Corinthians 10:10. முதலாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Lakhs of Israelites, they say around 6 lakh came out of Egypt. ஏறக்குறைய 6 லட்சம் இஸ்ரவேலர் வந்து எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க. Does anybody know how many entered into Canaan, the promised land? எத்தனை பேர் கானான் உள்ள வந்தாங்க தெரியுமா? 2. ரெண்டு பேர் தான். பக்கத்துல பாஸ்டர் 2. ரெண்டு பேர் தான். 6 lakhs எங்க இருக்கு? 2 எங்க இருக்கு? 6 வேற 6 lakhs and where are 2 people? யார் இந்த ரெண்டு பேர் சொல்லுங்க? Joshua and Caleb. யோசுவா காலேப் தான் ரெண்டு பேர் கானானுக்குள்ள நுழைந்தவங்க. Joshua and Caleb. யோசுவா காலேபும். 1 Corinthians 10:10. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். So what happened to these people? இந்த ஜனங்களுக்கு என்ன நடந்தது? They all died. அவங்க மரித்து விட்டார்கள். Who killed them? அவங்களை யார் கொன்றது? NKG ல போடுறோம். Look, this is how they died in Egypt, or in the valley. அந்த இஸ்ரவேலர்கள் வந்து வருகிற வழியில இப்படி தான் மரித்தார்கள். Nor complain, as some of them also complained and were destroyed by the destroyer. They were destroyed by the destroyer, which we all know is Satan. இப்படி பிசாசானதால் அவங்க ஜனங்கள் வந்து அழிக்கப்பட்டார்கள். They were destroyed because they complained. அவங்க ஏன் அழிக்கப்பட்டார்கள் என்றால் அவர்கள் வந்து இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணினார்கள். They were not destroyed by God. Hey, நீ ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ண, kill him. No, they were destroyed by the devil because complaining attracts the enemy. இப்படி நீ ரொம்ப அதிகமா கம்ப்ளைண்ட் பண்ற, அதனால உன்னை அழித்து விடுவேன். ஆண்டவர் அவங்களை அழிக்கவில்லை. ஜனங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அது வந்து பிசாசானவனுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கிற மாதிரி இருக்கிறது. And many of us are trying to fix the complaining without fixing the wounded heart. இப்படி அநேக ஜனங்கள் வந்து இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுகிற அந்த ஒரு தன்மையை குணப்படுத்த விரும்புறாங்க. ஆனா அதுக்கு முன்பாக இருதயத்தை யாருமே சுகப்படுத்த விரும்பவில்லை. நீங்க ஹார்ட் அந்த பேண்டேட் எல்லாம் ஹீல் பண்ணீங்கன்னா கம்ப்ளைனிங்கே வெளியே வராதுன்னு சொல்றேன். That's why I'm preaching how to heal the wounded heart so complaining doesn't come out, because if complaining comes, you inviting destroyer and destroying your own life and blaming it on God and saying, God, you are destroying my life. இப்படி உங்க இருதயத்தை நீங்க சுகப்படுத்தாத போது உங்களுடைய இருதயத்துல இப்படி புகார்களும் கம்ப்ளைன்ட்டும் வெளியே வரும். இப்படி கம்ப்ளைண்ட் நீங்க பண்ணும்போது அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஒரு பிசாசானுக்கு இன்விடேஷன் கொடுக்கிற மாதிரி இருக்குது. அவன் வந்து என்ன பண்றான், உங்களுடைய வாழ்க்கை நாசப்படுத்துகிறான். ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க, ஆண்டவரே ஏன் என்ன இப்படி கைவிட்டீங்க, ஏன் என்ன நாசப்படுத்துங்க, ஆண்டவர் மேல புகார் சொல்றீங்க. Complaining attracts the destroyer. I don't need to fix my complaining problem. I need to fix the river that is bringing out complaining. இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவது வந்து பிசாசானவனை உங்க பக்கம் இழுக்கிறது. அதனால அவங்கள நாசப்படுத்துகிறான். இப்படி கம்ப்ளைண்ட் பண்ற பிரச்சனை நீங்க சுகப்படுத்த கூடாது, உங்களுடைய இருதயத்தை தான் சுகப்படுத்த வேண்டும். Joshua and Caleb conditioned their heart in such a way where they entered the promised land. யோசுவாவும் காலேபும் தன்னுடைய இருதயத்தை எந்த நிலைமையில கொண்டு வந்தது என்றால் அவர் வந்து அந்த இப்படி ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள போக முடிந்தது.